பகைவர்கள் நாட்டை சுத்தியாச்சு. இவர் காணிக்க கொடுக்கிறாரு, அவங்க சமாதானமாகலை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் மிக வல்லமையாக இருக்கு. முழுக்க தேசத்தை தன் ஜனங்களை அவங்களுடைய வசமாக திருப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய பயம் அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கணும். ஏன்னா எதிரிகளுடைய கையில் இவர் மாட்டுனாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணா செய்வாங்க, இவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த சூழ்நிலையில் நிற்கிற எசேக்கியா கர்த்தரை முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, ஆண்டவர் விட்டு பின்வாங்கலை, குறுக்கு வழிகளை யோசிக்கலை. மாறா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று பூமியின் குடிகள் அறியும்படிக்க இந்த ஜெபம் அவர் பண்ணுகிறார். கர்த்தர் கைவிட்டாரா அப்படின்னு சொன்னால், தேவஜனமே, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிறத விட சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது உங்கள் விசுவாச ஜெபத்துக்கு உடனே தேவன் பதிலை அனுப்புவார். எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாரு. அந்த அசீரியர் நினைக்கிறாங்க, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் ராஜாவால் உங்கள் ஆண்டவர்னால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாங்க. ஆனால் அன்று ராத்திரியே தேவன் அவருடைய தூதனை அசீரியருடைய பாளையத்தில் அனுப்பி அன்றைய தினத்தில் ஒரு தேவதூதன் அடிக்க 1,85,000 பேர் செத்த பிரேதங்களாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இந்த அசீரிய ராஜாவுக்கு எதிரிகள் வெளியிலிருந்தெல்லாம் வரல. அவருடைய 2 குமாரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பி பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். இன்னைக்கு அநேகம் பிரச்சனைகள் பயமுறுத்தலாம். ஆண்டவரோட சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தாருங்கிற வசனத்தின் பிரகாரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு விடுவீங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார்.